பள்ளிக்கூடத்து பௌர்ணமி நிலா வந்துடோ வதனம சந்திர பிம்பமோ. டீச்சர், பசங்களுக்கு படிப்பெல்லாம் எப்படி? பசங்களை விட உங்களுக்கு தான் பாடம் கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நல்ல சவுக்கா கிடைச்சதும் கூப்பிட்டு அனுப்புறேன். ஏன் சார், என்ன ஸ்கூல்ல வச்சு அவமானப்படுத்துறது போதாதுன்னு ரோட்ல வேற அவமானப்படுத்துறீங்களா? இப்ப மனசு புரிஞ்சுச்சா? சந்தோஷம் தானே? அது வந்து நான் வேணும் உங்க மேல ஆசைப்பட்டு தெளிக்கல, ஆசைப்பட்டு தெளிச்சேங்கிறீங்களா? அப்பா, நான் இந்த ஊருக்கு வந்து கஷ்டப்படுறதை விட கத்துக்கிட்டது ரொம்ப ஜாஸ்தி. சின்ன வேலை இதெல்லாம். இந்தாமா டீச்சரே, உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கியே. இந்த ஊரு, நீ குடியிருக்கிற ஊடு, கத்து கொடுக்கிற ஸ்கூலு எல்லாமே உங்க அப்பா சொத்து. அவருக்கு இவர்தான் மூத்த பிள்ளை. செய்யறது வக்கீல் தொழில். பார்த்து பேசு. Idiot. அவ குளிச்சு முடிச்சு ஈரத்தோட வந்தா எப்படி இருக்கும்? கண்கொள்ளா காட்சிதான். அதுக்கு வழி பண்ணுடா. நீ நேரா போனாலே யாருக்கும் அடையாளம் தெரியாது. ஊர்ந்து போயே எடுத்துக்கிட்டு வர்றேன். போடா, சீக்கிரம் போ. போடா. இனி அவ மாத்து புடவை இல்லாம ஈரப்புடவையோட அவ ஆடி அசைஞ்சு வர்ற அழகு இருக்கே. நம்ம ஊரு வெள்ளித்தேர்தான். அட ரசனை கட்ட முண்டம் தங்கத்தேர்ரா, தங்கத்தேர். பட்டு போல உடம்பு, கை தொட்டு பார்க்க துடிக்குது. எடோ, மனசு ரொம்ப குளிர விட்டுட்டல்லோ, அதானும் வெந்நீர் ஒத்தரம். பொண்ணம்மா, உனக்கு அவ்வளவு சுமரா போச்சா? உன்னை அப்பால கவனிச்சுக்கிறேன். அத்த, கோபால் என்ன கடைக்குள்ள வந்து குளிச்சுட்டு போறான்? பரமு ஆயால ஆறானா? அவன் காஸ்மாலா பழ வியாபாரி. சமயத்துல பல வியாபாரம் பண்ணுவான். அம்முவா எப்படி கீரை? என்னடா அது கீரை? அரைக்கீரை. நீ கம்முனு. அம்மு, மாமாவுக்கு தண்ணி கம்மியா ஜம்முன்னு ஒரு டீ போடு. எடோ, என்ற சேட்டண்ட மோனே, ராத்திரியில் தண்ணியை நீ கம்மி ஆயிட்டு போடு. அம்மு, இந்த மாமாவுக்கு வளர ஸ்ட்ராங் ஆயிட்டு ஒரு டீ பஞ்சால குறைச்சிடு. நீ பஞ்சால குறை, நீ பருத்தியால குறை. என் விதி. இங்கேயே பிறந்ததுனால என் தாய் பாஷைய மறந்துட்டேன். இல்லன்னா என் அத்தை பொண்ணு அம்முவோட மலையாளத்துல தாலாட்டே பாடுவேன். அது நின்ற தலை எழுத்து. அது இருக்கட்டும் பரமு, ஒரு வாரம் ஆயிட்டு எவட போய்? அவட போய் எவடே? நீ சும்மா இரு. எங்க போனாலும் எந்த பொழப்பும் சரிப்பட்டு வர மாட்டேன். ஓ, அங்கனையோ? ஒரு காரியம் செய்யடா. இவட டீ கிளாஸ் கழுவு, ஞான் 3 வேளை சோறு இடும். நான் என்ன அவ்வளவு ரோசம் இல்லாதவனா? உன் பொண்ணு கடத்துல தாலியை கட்டி கல்லாவில் உட்கார்ந்தாதான் உன் வீட்டுல 3 வேளை சோறு திம்பேன். ആരാണ് നീ? എന്താ പാക്കുന്നത്? ആരാണ് നീ? ഓ, ഞാൻ യാരോ? എന്നെ ആരെന്ന് കേട്ട ഈ ചേരിയിൽ ഒരാളുണ്ടോ? എന്നെ അറിയാത്ത മക്കൾ ഈ ലോകത്തിൽ ഉണ്ടോ? എന്നെ പറ്റി നീ നേരത്തെ ഭാഷ പറഞ്ഞിട്ടില്ല? പറയിல்லைங்க. நீங்க யாரே, எங்க அண்ணனுக்கு என்ன உறவுன்னு சொன்னா நல்லா இருக்கும். நீங்க பேசுறதும் பாக்குறதும் எனக்கு
பயமா இருக்குங்க. കരയണ്ടാ എന്റെ പൊന്നു മോളെ കരയണ്ടാ. ഞാനും നിന്നെ മാതിരി ഭാഷാബായുടെ തങ്കച്ചി പോലെയാണ്. എന്റെ പേർ കോട്ടയം പൊന്നമ്മ. നിന്നെ ഭയം കാട്ടാൻ വേണ്ടി ഞാൻ അങ്ങനെ ആക്ട് ചെയ്തു, അഭിനയിച്ചു. நீங்க தானே அந்த கோட்டையம்மா? എങ്ങനെ ഉണ്ട് എന്റെ ആക്ട്? ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க இப்படியே ஆக்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நான் ஓடியே போயிருப்பேங்க. അയ്യോ ഓടിയോ? നീ ഓടിപ്പോയെങ്കിൽ ഭാഷാബായി എന്നെ കൊന്നുകളയും. കസ്തൂരി, ഇന്ന് തൊട്ട് നീയും എന്റെ മോളെ പോലെയാണ്. എനിക്ക് എന്ത് വേണ്ടെങ്കിൽ പൊന്നമ്മേന്ന് വിളിച്ചാൽ മതി. ഒറ്റ ഓട്ടം ഞാൻ ഇവിടെ വരും. அக்கா, எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? എന്താ പറ? அண்ணனுக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொன்னா அதெல்லாம் எனக்கு சமைச்சு வைப்பேன். கொஞ்சம் சொல்லுங்களேன். അതിനെ കുറിച്ച് നീ കവലപ്പെടണ്ട. ഒരു നിമിഷത്തിൽ എല്ലാം ഞാൻ കൊണ്ടുവരും മോളെ. ஏண்டி, அன்னைக்கு உன்னை ஒரு பார்வை பார்த்ததுக்கு உங்க அம்மா என் மேல சுடு தண்ணி ஊத்துனாலே, இன்னைக்கு உன்னை என்ன பண்ண போறப்பா? ஏய், இவ பொம்பளடா, இவகிட்ட உன் வேலையை காட்டாத. எந்திரிடா, நான் பொறுக்கி. நம்ம கிட்ட வரியா? நாட்டடி விட்டனா நட்டு வேற போல்ட் வேற ஆயிடும். பாப்பா, சும்மா பாத்துக்கிட்டு நிக்காதவா. உன் பங்குக்கு நீயும் 2 கொடு, அப்பதான் உரைக்கும். ஒரு ஆம்பளைய 2 பொம்பளைங்க பப்ளிக்கா அடிக்கிறாங்க. ஆம்பளையா? யாரும் இல்லையா? ஆம்பளையா? ஆம்பளையா நீ? உன்ன அடிடா, அடிடா, அடிடா. உனக்கு ஒரு 6 மூணு ஏரியால அவல குரல், அதுவும் தாய் குலத்தோட அவல குரல். தாய் பேமானிங்களா? பத்திரி சொல்ல தாய் யாராவது பொம்பளை கழுத்துல கை வைக்கிறது. ஆய் சாப்பிட்ட போதா அல்ல அல்ல அல்ல. போடா போண்டாவாயா எரும மாதிரி இருந்துக்குன்னு பசங்க கிட்ட வேலை கட்டுனே. அனக்க ஒரு என்ன அசிங்கப்பட்டது போதும், என்ன விட்டு. ஹாய், இனி இந்த பேட்டையில உன் சவுண்ட நான் கேட்டேன், உன்னாண்டியே பால் கறந்துருவேன். பால் ஆசையா பார்த்து ஆயுசு குறைஞ்சிட போகுது. காப்பாத்துற கண்ணுக்குட்டிய தாய் பசுகிட்ட சேர்த்துறேன். ஆமா, நீ என்ன பிளாக் டிக்கெட் தான் விற்பேன்னு பார்த்தாக்கா முரட்டு கால வேலையெல்லாம் செய்யற? எனக்கு பிளாக் டிக்கெட் விற்கவும் தெரியும், பிளாக் பெல்ட் வேலையும் தெரியும். കാലൊക്കെ തൈരായി, പാലും ഇല്ല, വ്യാപാരത്തിക്ക് ആളും ഇല്ല. എന്ത് ചെയ്യാം? ഓ, എന്താ ഇത്? പാലോട് പോനവൾ ആളോട് വരുന്നത്. എന്താ മോളെ, ആരാണ് ഇയാള്? അമ്മേ, അനക്ക ഒരു ആറുമുഖം ഇവരാനോ? എന്താ പേട്ട മറുവാദി? ഓ, മറുവാദിയോ? കൊള്ളാം. ഇപ്പോൾ ഇവിടെ നിനക്ക് എന്താ ജോലി? അമ്മേ, ഇവർ மட்டும் வரலெങ്കിൽ എന്താ മോളെ, എന്താ എന്താ കരയുന്നത്? சும்மா அந்த பொண்ணு கேட்காதம்மா, அதுக்கு துக்கம் தொண்டை வரைக்கும் அடிச்சுக்கிட்டு குளிங்க குளிங்க அழுகுது பாரு. என்னடா இந்த பேமானி கோபால் இருக்கிறானே, பப்ளிக் ரோட்ல பொண்ணை கையை பிடிச்சி இழுத்துட்டான். நான் மட்டும் சமயத்துக்கு வரலன்னா மானம் கப்பல் ஏறி இருக்கும். എന്താ உண்டில் அவமானம். മിണ്ടാതിരടാ. ഈ കോട്ടയം പൊന്നമ്മാളുടെ മോളെ കയ്യെ പിടിച്ച് ഇളുക്ക് അവനക്ക് എത്ര ധൈര്യം? അവനെ ഞാൻ ചവിട്ടിക്കളയും. അവൻ എവിടെടാ? தாராந்து புட்டான், தாராந்து புட்டான். ഓ, இந்த அனக்க ஒரு அடிக்கு எதிரடி முடியுமா? எகிரி புட்டான். அம்மி,
ஆளு நல்லவரானு எடோ அருணாக்கவர் ஆறுமுகம். இந்த அருணாக்கு ஒரு இடுப்புல கட்டுறது, இது அணக்க ஒரு கழுத்துல தொங்கும். ஏதோ ஆறுமுகம், நீ வளர நல்ல ஆளு. டீ குடிக்க ஒரு மாதிரியா அப்ப உங்க கடையை கண்டுக்கிறேன், அப்பால வந்து டிப்பனை கண்டுக்கிறேன். எந்தா மரியாதையோ போய்க்கோ. மரியாதை குறையுது. மொளே பையன் வல்லிய மிடுக்க நானு. இடம் குறைஞ்சா தரம் குறையத்தான் குறையும். அடே வரு 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 உள்ளாடு. மரியாதை மரியாதை. சின்ன புள்ள பயன்தான். அருணாக்கவரு வரு. அது என்னம்மா நீ இடுப்புலயே இருக்கிறிய, கொஞ்சம் மேல வா. அணக்கவரு வரு வரு. பையா பக்கத்து கடையில போய் என் பேரை சொல்லி ஒரு பீடி கட்டு கொண்டப்பா. என்ன இது, இவனை கண்டு ஆத்தாளும் பொண்ணு இந்த ஆட்டம் ஆடுறாடுது. யார் இவன்? கவுரு எந்தா குடிக்கிறது? டீயோ காஃபியோ பூஸ்டோ போன்விட்டா ஓவலோ? டீயா போதுமா? எந்தா லைட்டா மீடியமா ஸ்ட்ராங்கா? இப்பதானே ஆரம்பம், லைட்டாவே இருக்கட்டும். டீ மெதுவா குடி, இப்போ இத கடி. மோளே வரு, டீ போட்டு தரு. விருந்தாளி யாரு, விலாசம் என்னன்னு கொஞ்சம் பரவலா தெரிஞ்சுக்கலாமா? இப்ப அப்படி அண்ணாக்கா ஒரு 6 முகன்னு கேள்விப்பட்டுக்கிறியா? ஆயில் தண்டனை வாங்கிட்டு ஜெயில் இருக்கான அவனா? உனக்கு போய் பிஸ்கோத்தை விட்டான் பாரு. குச்சுக்கோ. நீ சொல்றது அறுப்பு ஆறுமுகம்பா. இது அண்ணாக்கா ஒரு நவுரு டீ வருது. டீ எப்படி இருக்கு? உன் கைப்பட்டா குளிச்ச மஞ்சளும் குங்கும வாடையும் கும்முன்னு தூக்குது. நித்ரா, உன் மனசுல என்னதான்டா நினைச்சுக்கிற? நானும் அப்பால இருந்து பாத்துக்கிறேன். அம்மு என் அத்தை பொண்ணு, ஒரே உறவுக்கார. என்ன வச்சுட்ட என்னடா வர்ணனை? நேரடி வர்ணனை, எதிரடி வந்தா கயரடி தண்டனை. என் பேருக்குள்ளே வந்து எதுக்கே உதார் காட்டியா? என்னடா கவுர? அனக்கவுரா அலக் பத்திரி சொல்ல தாய். யாராவ தூக்கி கட்டப்பட்டா பெருங்காத்துல முடுகட்ட நீ வரி வசூல் பண்றோம்டா. நீ தொட்ட நான் விட்டேன், எல்லாம் கைராசி. உங்க இப்ப வா. இல்ல வந்து அடிக்கடி வந்துட்டு போங்க. அதுக்கு அடிக்கடி வருவேன். உன் மாமன் கையில சொல்லி வை. ஓட்டா ஓட்டா சின்ன மருவாதி அவள் தான். போற போக்க பார்த்தா நம்ம இடத்துல இவன் கால் ஊனிடுவான் போடு. பால்காரா அனகவுரா எடுக்கிற கொண்டு வரண்டா உனக்கு எனக்கு அவரு. அண்ணே, என்ன என் அத்தையும் மதிக்காம, அத்தை பெத்த மெத்தையும் மதிக்காம சொத்தையா நிக்கிறேன்னு. அண்ணே, அந்த அதிர்ஷ்ட காத்த கொஞ்சம் என் பக்கம் திருப்பி விடனே. திருப்புறேன். என் முதலாளி ராஜமன்னாருக்கு உன்ன மாதிரி ஒரு ஆள் தேவைதான். ராஜமன்னாரா? அந்த ஆளை பத்தி எங்க பேட்டையில ஒரு மாதிரியா பேசிக்கிறாங்களே. உங்க ஆளுங்க உருப்படாம போறதுக்கு காரணமே இந்த வெட்டி பேச்சு தான்டா. நீ உருப்படணும், உன் அத்தை பெத்த மெத்தையெல்லாம் உன்னை மதிக்கணும். நீ கத்த கத்தையா நோட்டு சம்பாதிக்கணும்னா நான் சொல்றதை கேளு, என் கூட வா. கஸ்தூரி கடுவங்குட்டி பிரசவிச்சு. கஸ்தூரி ஆண் குழந்தை பிரசவிச்சு. அல்லா, அம்சமான முகம். நம்ம தொழிலுக்கு வேண்டிய அஷ்டலட்சணங்களும் அப்படியே இருக்கு. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளருக. அடடடட, தெய்வ வாக்கு. கோபி, பையனை நம்பலாமா? என்னை விட நம்பிக்கையான ஆள் குரு. நீங்க கேட்ட மாதிரி நம்ம செய்ய போற தொழிலுக்கு எல்லா தகுதியும் உள்ளவன். வெரி குட். கோபி, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அரேபியால இருந்து கோல்ட் பிஸ்கட் வருது. அதை எடுத்துக்கிட்டு ஒருத்தர் இங்க வராரு. இது சாதாரண பிசினஸ் இல்ல, பெரிய பிசினஸ். அந்த பிசினஸ்
நம்ம எஸ்டேட் பங்களால ஏற்பாடு பண்றீங்க. அன்னைக்கு ஆட்டம் பாட்டு கூத்து கும்மாளம் எல்லாமே உண்டு. விருந்து முடிஞ்சதும் கோல்ட் பிஸ்கட் வேற எடுத்து போயிடணும். பரமுவே சைக்கிள் ரிக்ஷாவோட பங்களா பின்கட்டில் நிக்க வை. நம்ம கோடவுனுக்கு 1 மைல் பக்கத்துல காரோட நில். அங்க ரிக்ஷாவில கோல்ட் பிஸ்கட் வரும். அது நம்ம காருக்கு மாத்திக்க. மத்ததை நம்ம ஏற்பாடு படி செய். ஓகே குரு. பரமு தம்பி, கோபி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருக்கேன். அதை அப்படியே கச்சிதமா நீ முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த கைலி பனினோட நீ சுத்தவே வேண்டாம். இது கூட இல்லாமலா? ஐயா ரொம்ப அசிங்கமா இருக்குங்க. குட் ஜோக், குட் ஜோக். உட்காரு. பரவாயில்லைங்க. அட பரவாயில்ல, உட்காரப்பா. முதல்ல வேட்டி சட்டை, அப்புறம் பேண்ட் சட்டை, அதுக்கப்புறம் கோட்டு சூட்டு, சுத்துறதுக்கு காரு. கோபி மாதிரியே படிப்படியா மேல ஏத்திடுவேன். ஐயோ ஐயா, தயவு இருந்தா நான் படி இல்லாமலே பறந்து வந்துருவேன். வெரி குட். பழக்கம் இருக்க? 200 300 எப்பயாச்சும் உண்டு. இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைங்க. பழகிக்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல சம தர்மம், சோசியலிசம். கோபி, கமான். சிகரெட் 555 குடிக்கிறது வாட் 69. இப்பெல்லாம் நம்பர் இல்லாம நான் எதையும் குடிக்கிறதும் இல்ல புடிக்கிறதும் இல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல பார், உன் பொண்ணு கழுத்துல பிஸ்கட்லயே தாலி பண்ணி போடுறேன். பிஸ்கட்ல தாலியும் அத நாய்க்கு போடடா, அது திங்கும். பிஸ்கட்னா உன் கடையில் இருக்கே காஞ்சி போன பிஸ்கட், அது நினைச்சியா? கோல்ட் தங்கம் தெரியுமா, பளபளான்னு மின்னுமே அது. அது மட்டுமா, எக்கச்சக்கமான வெளிநாட்டு சரக்கெல்லாம் அங்க இருக்கு. அம்மே, மாமாவோட மண்டையில என்ன இருக்கு? அங்கேயும் நிறைய இருக்கு. எந்த களிமண்ணு? கம்மனரு நம்ம பேட்டையவே காலி பண்ணுவேன்னு சொன்னாரு ராஜமன்னாரு. அவர்கிட்ட என்னென்ன இருக்கு அதெல்லாம் எங்கெங்க இருக்குன்னு ஐயாவுக்கு தான் தெரியும். ஏதோ பரமு எந்தடா பறையினது? உண்மையத்தான் சொல்றேன், சத்தியமா தான் சொல்றேன். ஓ அங்கனையோ. எடோ 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 பரமு, எடோ பரமு கண்ணு, எனக்கு தாண்டா எந்த பொண்ணு. அம்மு, மாமனுக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டு ஒரு டீ எடுத்துட்டு வா. இப்ப எனக்கு தேவை டீ இல்ல, நீ. அம்மு, இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு, உன்னை ராணியாக்கி காட்டுறேன். வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஐயாவோட எஸ்டேட் பங்களாவுல பெரிய விருந்து, ஆட்டம் பாட்டம் எல்லாமே உண்டு. அன்னைக்கு தான் தங்க பிஸ்கட் வியாபாரமே நடக்க போகுது. இத்தனை நாள் எங்க நான் ஓடி ஒளிஞ்சு? பிளாட்பாரத்துல பொறுக்கிட்டு இருந்த நாயை கூப்பிட்டு பில்டிங்குள்ள சோறு போட்டா இங்க பிஸ்கட் வியாபாரம் நடக்குது, பன் வியாபாரம் நடக்குதுன்னு பாஷா பாய் கிட்ட சொல்றேன். சத்தியமா நான் பாஷா பாய் கிட்ட சொல்லல, எங்க அத்தை கிட்ட தான் சொன்னேன். என்னது, அத்தை கிட்ட சொன்னியா? அத்தை கிட்டயும் ஆத்தா கிட்டயும் சொல்ற விஷயமாடா இது? நானா சொல்லல, தானா வந்துருச்சு. உள்ள போன உங்க ஒஸ்தி சரக்கு என்ன உளர வச்சிருச்சு. இனி உளரவே மாட்டேன். ஒரே அடியா உன்னை ஒழிச்சிடுறேன். டேய், எடா துப்பாக்கிய. குரு, ஒரு நிமிஷம் வாங்க. இவனை நாம ஒழிச்சு கட்டுறதுனால நம்மளை பிடிச்சி தனியா ஒழிய போறதில்ல. நாம முதல்ல அழிக்க வேண்டியது அந்த பாஷாவை தான். இந்த பரமுவை வச்சு அவனை அழிக்கிறதுக்கு அருமையான பிளான் தர்றேன். இங்க பாத்தீங்களா, இது வேலுக்கு பாக்குறதுக்கு தான் காய்கறி கூட. உள்ள தங்க பிஸ்கட்ஸ் இருக்கு. எப்படியாவது பரமு கிட்ட கொடுத்து பாஷா கிட்ட சேர்க்க சொல்லிடுங்க. மீதியை நான் பாத்துக்கிறேன். நீ சொல்ல வேண்டாம், மத்ததை நானே பாத்துக்கிறேன். டேய் பரமு, பழங்க. இந்த தடவை உனக்கு மன்னிப்பு, அதுவும் எனக்காக. நான் இப்போ ஒரு வேலை சொல்றேன், அதை நீ கரெக்டா செய்யணும். செஞ்சிருங்க. அழகுடா, என் கண்ணு இல்ல, என் ராஜா இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல மசூதுல இருந்து மாமா வருவாரு. வரும்போது உனக்கு பொம்மை பலூன் எல்லாம் வாங்கிட்டு வராரு. இந்த பலூன்ல உன்ன மாதிரி பெரிய பெரிய கண்ணு, சின்ன மூக்கு, சின்ன வாய் எல்லாம் வாங்கிட்டு வருவாடா. ஜோ 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 ஜோ. ஆமாண்டா கண்ணா, ஜோ மாமா உனக்கு கூட நிறைய காய்கறி, பழம், கீரை, பலூனு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. அப்படியா? அங்க வைங்க. அப்பா, தலை தப்புச்சு. என்ன சொன்ன? நான் ஒண்ணு சொல்ல, அண்ணன் வந்துருவாரு. எடோ பரமு, அத்தை,
நிக்கடா நிக்கடா அவடை தவிட்டு கிளையும் எடோ 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 பரம சண்டாளா பைசாவுக்கான வேண்டி பாஷா பாயினி நீ காட்டி கொடுத்தல்லோடா. அத்தை அடி உதைக்கு பயந்துட்டு தான் ராஜமன்னார் கொடுத்த காய்கறி கூடிய பாசா பாய் வீட்டுல வச்சேன். சத்தியமா சொல்றத அதுக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்குன்னு எனக்கு தெரியாதத்த. பாசா பாய போலீஸ் புடிச்சிட்டு போகும் தெரிஞ்சிருந்தா என் உயிரே போனாலும் சரி இந்த காரியத்தை சத்தியமா நான் செஞ்சிருக்கவே மாட்டேன். என்ன வெரி வெரி எப்படியே சௌக்கியமாகிறியா? வளர சௌக்கியமானோ? இனிமேல வளர போற நீ தமிழ்ல தான் பேச பேசுவேனே. அது சொல்றாருக்குது. வர வழியில கேவிய பார்த்தா வெளில போயிருக்குது. ஆமா கடைக்கு போறாங்க. அதுக்கு நான் பஜாருக்கே போமே. அது ஆமா அடிக்கடி வந்துட்டு இருந்தீங்க, நீக்கு ஏன் வரல? நான் என்ன செய்யறது, நேற்று பூரா உன் நினைப்பாக இருந்தேன்னா உடம்பெல்லாம் சூடாயிடுச்சு. ஆனா அவர் கூட அங்க தேஞ்சு போச்சு. நீ வேணா தொட்டு பாரு, இன்னும் கணவரை பார்த்தாக்குது. எனக்கு கூட நேற்றுக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. அப்படியா? ஆமா ஒரு மாதிரியா தான் இருக்குது. ஆமா டீ சாப்பிடுறீங்களா? உனதாக்கா சாப்பிடலாம். இப்ப எப்படி லைட்டா ஸ்ட்ராங்கா? கொஞ்ச நேரம் காலம் எல்லாம் சோறாதான் இருக்குது. நாங்க போட்டுக்கொண்டா. அப்படி உட்காருங்க. அம்மி இந்த அம்மாவோட நான் வெள்ள முடிங்க போட்டே. சரி போய்க்கோ. தூங்குறியா? தூங்கு. அத்தை இப்போ மேலதாளம் இல்லாம உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறேன். கலட்ட முடியுமா? முறமாமன் தாலிக்கு மறுதாலி ஏது? கட்டுறேன், கண்டுக்காத. கட்டுறேன், கண்டுக்காத. கட்ட போறேன், கட்டிடுவேன். அனக்கவரு இப்ப கட்ட போறேன்டா தாலிய. அக்கா உனக்கு அச்சித போட கொடுத்து வைக்கல. 1 2 3 எதுக்கு இன்னொன்னு கூடவே போட்டு வைப்போம். 4 அத்தை தாலி கட்டிட்டேன். காத்தால காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். இப்ப வர்றேன். அம்மு நீ எங்க இங்க? மாமா இது யாருது? ஆமா அம்முதான். அப்பா சப்தம் எடா பரமு, நீ எப்படி இவிட வந்தது? இவனுக்கு இங்க வந்தான். பட்டுக்கா நல்ல உடப்ப. நீ சொல்லு எதுக்கு வந்தான்? அயாளோட வீடு எரிஞ்சு போய் தாமசிக்கான இடம் இல்ல. தட்டி வாங்கி கட்டுன வரைக்கும் இவிட இருக்க ஞான் சம்மதிச்சு. நீ சம்மதிச்சு, நான் சம்மதிக்கல. பரமு நமக்குள்ள இன்னத்துக்கு கச்சா முச்சா? அண்ணன் தம்பிக்குள்ள அது இதெல்லாம் ஓனா. ஐயோ அண்ணன் தம்பியா? உறவு முறையா மாறி போச்சுடா. அப்படி என்னயா உறவு முறை மாறிச்சுன்ற நீ? எடோ அருணாக்கவரு என்னடா நின்ற கழுத்தில்? இதே தாலி. தாலியோ நின்ற கழுத்தில் எப்படி? யாராவது கட்டிருப்பாங்க. என்னமா அது? உங்க வீட்டுல தூங்க விட்டு தாலி கட்டுறீங்க கழுத்துல? ஆறடா நின்ற கழுத்தில் தாலி இட்டது? நான் கட்டின தாலி. எதுக்குடா தாலி இட்ட? அம்முன்னு நினைச்சு கட்டிட்டேன். எடோ திருட்டு தாலி இட்டோ? எடோ அருணாக்கவரு கொல்லடா அவனை. பட்டா என் கழுத்துல ஏடா தாலி கட்டுற? உன்னை கொன்னுட்டாண்டா வேலை. அடிச்சிடாத. நான் கழுத்துல தாலி கட்டினவன். எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உன் நிலைமைய நினைச்சு பாரு. நான் விதவனாலும் பரவாயில்ல. ஆமா உன்னை கொன்னுட்டா மறுபேச்சுடா. சேட்டண்ட மகன் செத்து தொலையும் விட்டு தொலையடா. விட்டு தொலைனா இவன் கூட குடுத்த நடத்த சொல்றியா? நம்ம நம்மால இதெல்லாம் சுமக்க முடியாது. அம்மா நீ சுமந்துக்கிறியா? தாலி என்னதுடா? எடோ தாலி யாரோடதா இருந்தாலும் கழுத்து என்ற மோளோடதுடா. எடோ பரமு எண்ட அம்மு ಈ ಅರುಣಾಕವರ ಸ್ನೇಹಿತು. அருணாக்கவரு என்ற அம்முவை ஸ்நேகித்து. அம்மு எனக்கு எல்லாம் அறியும். நீங்க 2 பேரும் கல்யாணம் கட்டிக்கலாம்.
എടോ പറമു നീ എന്റെ കല്ലാപ്പൊട്ടിയെ സ്നേഹിച്ചു നീ കല്ലാപ്പൊട്ടിയെ നോക്കിക്കോ എന്റെ മോളെ ഇവിടെ സുന്ദരിയായിട്ട് ഒരു പൊണ്ണൻ എനിക്ക് കല്യാണം കട്ടി വയ്ക്കും ஓ கதை அப்படி வருதா கைய கொடுங்கப்பா கொடுங்கடே வாழ்க 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 உனக்கு கல்யாணம் உண்டுன்னு சொல்லிட்டாங்கல்ல அன்னிக்கிட்ட இருந்து கையெடு ஓ அண்ணி அண்ணியை தொடாத எடுறா எடுத்தேன்பா கல்லா பொட்டி